நான் தான் டீமன் கோஸ் பேசுகிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் என்ன ரொம்ப மாதங்களே ஆச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம கேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 9th ஆனிவர்சரி ஆரம்பிச்சிருச்சு. OB54 அப்டேட்டு ஆரம்பிச்சாச்சு. புதுசாக பார்த்தீங்கன்னா 9th ஆனிவர்சரிக்கு ஒரு பண்டில் விட்டுருக்கானுங்க. அதை ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கையில் ஒரு 205 டைமண்ட் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு சரி நம்ம கிளியர் கேட்ச் ஒரு 5 டைம் கொடுத்துட்டு நேராக ரிப்போர்ட்டிங் இது பண்ணிவிட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குள்ள மறக்காமல் நம்ம சேனலில் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணா இருக்கீங்க மறக்காமல் டபுள் டேப் பண்ணி லைக்கை போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இது ஸ்பின் பண்ணலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட டோக்கன் எல்லாம் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 200 சப்ஸ்கிரைப் படிக்க நீ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் தான் தேவை. அடிச்சு விட்டிங்கன்னா நம்ம 200 சப்ஸ்கிரைபர் அடிச்சிடலாம். கொஞ்சம் ஈவெண்ட்லாம் கொலாபஸ் பண்ணிட்டு இதில் ஒரு ஸ்பின்னை போட்டோம். இதுலேயும் கிடைக்கல. ஸோ இந்த நம்ம AK அண்ட் VSS கன் ஸ்கின் எடுக்க போகிறோம். ஏன்னா இந்த ரெட் கலர் AK எனக்கு கோல்டன் கலர் AK எனக்கு பிடிச்சிருக்கு. அது எல்லாத்துக்கும் ஈஸியாகவே கிடச்சிருக்கு. நம்மளுக்கு கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ ஓகே டப்புன்னு ஈவெண்ட்டை மாற்றிக்கிட்டே இருப்போம். கொலாப்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இது வேணாலும் நீங்கள் ஸ்பின் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்பின் பண்ணுங்கள். எனக்கு என்னென்னலாம் வச்சு செய்கிறானுங்கன்னு. ஸோ ஓகே இதில் ஒரு 5 போடுறோம். எல்லா யூடியூபர்ஸ் மாதிரி நம்மளுக்கும் கிடைக்கல. டோக்கனை கொடுத்து ஏமாற்றிட்டான். சரி விடுங்க, நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்டு சுற்றலாம். ஃபேடட் ஈவெண்ட்டு சுற்றலாம். ஸோ இதுவே ஓகே. 2 கன் கிரேடி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். 2 கன் கிரேடி நம்ம இதுவே பண்ணிடலாம். இது ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு முதல் 9 டைமண்ட் ஸ்பின்னு ஜஸ்ட்டு கைஸ் குடிக்கிற மாதிரி போய் அந்த ஒரு ஜெர்சி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. அது கூட நல்லா தான் இருக்கும். சரி ஓகே நெக்ஸ்ட்டு 9 டைமண்ட் ஸ்பின்னு 19 டைமண்ட்ஸ். ப்ரோ என்னையா இது கொடுக்குற மாதிரி போய் கொடுக்காமலே இருக்காங்க. கைஸ் நீங்களாம் இந்த ஈவெண்ட் ஸ்பின் பண்ணி உங்களுக்கு எத்தனை ஸ்பின்னில் கிடச்சின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு ஸ்பின்னு வவுச்சர் கொடுத்துட்டான். ஸோ ஓகே நம்ம இது 9th ஆனிவர்சரி ஈவெண்ட்டில் போய் ஸ்பின் பண்ணலாம். வாங்க கைஸ் இதில் போய் ஒரு ஸ்பின் போடுவோம். கிடைக்கல. ஸோ வாங்க நேரம் 9th ஆனிவர்சரி ஈவெண்ட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம கிட்ட 138 டைமண்ட்ஸ் இருக்குது. போகிறோம் அடிக்கிற சுற்றுற மேட்ச் முடிஞ்சு அவ்வளோதான். இதில் 20 போடுவோம் கைஸ். என்ன கிடைக்கும்? எதுவும் கிடைக்கல. ஸோ ஓகே 118 டைமண்ட்ஸ் இருக்குது. என்ன ப்ரோ இது 40? ஓகே போடலாம். என்ன கைஸ் ஈவெண்ட் இது இன்னும் ஸ்பீடாக இருக்குது. 9 டைமண்டு என்ன கைஸ் ஈவெண்ட் ஒரு மாதிரியா இருக்குது. மார்க்கமாக இருக்குது. போடு ப்ரோ கிடச்சிருச்சா? காய்ஸ் கொடுத்துட்டானுங்க 9th ஆனிவர்சரி ஈவெண்ட்டில். போடு அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி கொடுத்தானே தெரில. இது நிறைய யூடியூபர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்பின்லேயே நான் கொடுத்துட்றானுங்க. இது என்ன ஈவெண்ட்டா இல்லை ஈவெண்ட் பக்கா கொடுக்குற மாதிரி தெரில. நம்மளுக்கு கடைசி வரைக்கும் லாபம்னு வச்சுக்க வேண்டியதான். ஓசி பண்டிலும் சொல்கிறதுக்கு செம ஒர்த்தாக இருக்குது. ஓசி பண்டு இதோட டிஷர்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. பிளாக் டிஷர்ட் மாதிரி இருக்குது. ஸோ இதை யாரெல்லாம் ஸ்பின் பண்ணி எடுத்தீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஓகே அதை நம்ம எக்யூப் பண்ணி பார்ப்போம். இதில் ஒரு 9 டைமண்ட் ஸ்பின் போடுவோம். வாய்ப்பு இல்லை. இதுக்கு மேலே கேட்டால் வாய்ப்பு கிடைக்குமா? இது கொடுத்துதான் பெருசு ஏன் கைஸ். ஸோ ஓகே நம்ம ஐடியில் பார்த்தீங்கன்னா இப்போ 92 டோக்கன்ஸ் இருக்குது. ஏதாச்சும் நம்மக்கிட்ட இப்போ 92 டோக்கன்ஸ் இருக்குது. ஏதாச்சும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. அடுத்த ஒரு புது வேலையை சந்திக்கிறேன். அதை வர பாய் கைஸ்.